2000 வருடங்கள் முடிய போகிறது. இன்னும் இந்தியாவை நாம் சுவிசேஷ மயமாக்க முடியவில்லை. இதற்கு காரணம், இலவசமாய் கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாம் பணமாய் மாற்றி இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லும்போது சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், அது இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. பவுல் சொல்லும்போது, நான் அநேகருக்கு பாரமா இராதபடி வேலை செய்து நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நடப்பது என்ன? நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை காட்டி, தசம பாகத்தை காட்டி, தசம பாகம் வரலன்னா, கொடுக்கலன்னா உங்களுக்கு வியாதி வரும், தசம பாகம் கொடுக்கலன்னா நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் என்று சொல்லி பயமுறுத்தி பெந்தகோஸ்தே சபைகள் தசம பாகத்தை வசூலிக்கிறது. இப்படி பணத்தை நாம் வசூலிக்கிறதுனால அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இலவசமா இருக்கிற அந்த சுவிசேஷம் இன்றைக்கு பணமயமாய் மாறி இருக்கிறது. ஆமென். அதனால் அநேக ஜனங்கள் சபைக்குள்ளே வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாத ஜனங்கள் சபைக்குள்ளே வருவதற்கு தயங்கி வெளியே நிற்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டதா? அப்படி முடிந்து விட்டதானால் தசம பாகமும் முடிந்து விட்டது தானே. கலாத்தியரின் புஸ்தகத்துல எழுதும் போது பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்போ நியாயப்பிரமாணமையும் தசம பாகத்தையும் பின்பற்றுகிற சபைகள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவைகள் கீழே விழுந்து போன சபைகளா இருக்கிறது என்று சொல்லி பவுல் நம்மை எச்சரிக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து உங்களோடு பேசுவோம். இதுக்கான கையேடை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து வருவோம், நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுவோம். ஆமென்.